ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் அனீஸ். மை சேனல் A to Z. ஓகே, இதில் நான் என்ன உங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, பேசிக் எக்ஸல் ஷீட் அண்ட் கூகுள் ஷீட் பற்றி உங்களுக்கு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போது புதுசாக உள்ள ஃபார்முலா கூகுள் ஷீட்டில் ட்ரான்ஸ்லேஷன், அதாவது அரபிக் டு இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு டு இங்கிலீஷ், தமிழ் டு இங்கிலீஷ். ஓகே, இப்போ நம்மள்ட்ட நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. அதை இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, அரபிக்லேருந்து இங்கிலீஷுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ ஒரு கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். ஒர்க்கிங் டைம்லேயே அதை ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட்டு பண்ணி, இப்போ ஒரே ஒரு வேர்டு மட்டும் அப்படின்னா நம்ம அதில் காப்பி பேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மல்டிபிள் ரோவில் உங்களுக்கு எக்ஸலில் கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஒரே ஃபார்முலாவில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதோட ஃபார்முலா கூகுள் ஷீட்டில் இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஃபார்முலா கூகுள் ட்ரான்ஸ்லேட். உங்களுக்கு எந்த காலம் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு அரபிக் லெட்டர் உள்ள காலத்தை செலக்ட் பண்ணி அந்த காலம் எது அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். அந்த லெட்டர் எது அரபிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவே சொல்லிக்கும். ஸோ இதில் ரெண்டு மெத்தட் இருக்குங்க. ஒன்று ஸ்டாட்டிக், இன்னும் டைனமிக். ஸ்டாட்டிக் அப்படின்னா ஒரு வாட்டி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். திரும்ப வாட்டினா அதிலே தான் திரும்ப திரும்ப காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இது ஒரு நியூஸ். ஓகே, நியூஸ் சேனல் எனக்கு இதிலே வந்துச்சு. ஓகே, ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+C கொடுத்து எனக்கு இந்த ஒரு வேர்டு மட்டும் போதும் அப்படின்னா இதில் காப்பி பண்ணிக்கிட்டேன். ஸோ இவ்வளோ எனக்கு இதில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ஈக்குவல் டு சேம் தான், கூகுள் ட்ரான்ஸ்லேட், செலக்ட் அண்ட் அரபிக். ஸோ இது ஸ்டாட்டிக். ஸோ எனக்கு அடுத்த காலம் வேணும் அப்படின்னா அந்த அரபிக்கு என்ன மீனிங்கோ அது இங்கே உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகிட்டு வந்துடும். ஸோ இது நீங்கள் சிங்கிளாக போட்டுக்கலாம். இல்லைன்னா மொத்தமாக காப்பி பண்ணி ஒரே எக்ஸல் ஷீட்டில் போட்டு அது மொத்தமாக நம்ம ரீட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கூகுள் நீங்கள் சொல்லலாம், அந்த ஜிமெயிலில் கூகுளில் போயிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். பட் அது குறிப்பிட்ட லென்த்து மட்டும்தான் வரும். அதுக்கு மேலே அதால் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. பட் இந்த எக்ஸல் ஷீட்டில் கூகுள் ஷீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளவு லென்த்துனாலும் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது டைனமிக் மெத்தட். இது ஸ்டாட்டிக் மெத்தட். இனி டைனமிக் மெத்தட் அப்படின்னா, இப்போ உங்கள் எக்ஸல் ஷீட் ஒன்று கொடுக்குறாங்க, அது ஃபுல் அரபிக் லெட்டரில் இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் இப்போ அரபு கண்ட்ரியில் நான் வேலை பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் எனக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாமே மல்டிபிள் இதை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வச்சுக்கிறேன். ஓகே, மல்டிபிளாக இருக்குது எல்லாமே. ஸோ எனக்கு எல்லாத்தோடையும் எனக்கு சிங்கிள் காலமாக எனக்கு வேணும் அப்படின்னா சேம் ஃபார்முலா ட்ரான்ஸ்லேட், ஆட்டோஃபில் வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு இதுலேயும் இது கீழே உள்ளது எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரா பண்ணி போட்டால் போதும். ஸோ இதில் இப்போ ஒரு எரர் வேல்யூ வந்துட்டுருக்கு. ஸோ அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, இஃப் எரர் இதை தவிர எரர் வந்துச்சு, இது இல்லாமல் எரர் வந்துச்சுன்னா எனக்கு அதை எம்டியாக விட்டுருங்க. எம்டி.
போட்டிங்க போதும். ஸோ நீங்கள் இப்போ இது வந்து எம்டியாகவே இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போ இதை காப்பி பண்ணி போடுறீங்க. வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் கூகுள் ட்ரான்ஸ்லேட். ஸோ இது வந்து உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.